இவனே லைஃப்ல நல்லா கஷ்டப்பட்டுற பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடு. கரெக்டு தான், புரியுது. ஆனா நானே ஆல்ரெடி கஷ்டத்துல தான் இருக்கேனே. எனக்கே யாராச்சும் வாழ்க்கை கொடுப்பாங்களான்னு பார்த்துன்னு இருக்கேன். இதுல நான் எங்க யாத்தா வாழ்க்கை கொடுக்கறது? முருகா, ஒரு வழியா என் சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. எதை வச்சு சொல்ற? இதுக்கு மேல என்ன இருக்கு சோதிக்க? டேய், என்னடா ஆச்சு? அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரியே கேப்பல்ல. ரொம்ப சோதிச்சிட்டமோ? இப்ப தெரிஞ்சிருப்பா. ஒரு வரத்தை போட்டு விடுவோம். சரிடா, உனக்கு ஒரு வரம் தரேன். உன்னோட இஎம்ஐ பிரச்சனை, கடங்காரங்க தொல்லை, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் முடிச்சு விட்டு ஆபீஸ்ல ப்ரமோஷன், கை நிறைய காசு, அது வேணுமா? இல்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட்? கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் தெரிந்தல நீ? என்னடா நேத்து அழுதியாமே? நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நல்ல மனத்துக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இங்க வா. உனக்கு ஆண்டு சோதனை கொடுத்ததுக்கே இந்த அழுகிறாடே. இன்னும் வரப்போற சோதனை எல்லாம் பார்த்தா செத்துக்கிட்டு போயிடுவாடோ. முருகா, நீ ஒன்னும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கிறோம். என்னடா ஜாலியா இருக்க போல? ஜாலியா? என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா தெரியுது? ஐயோ டேய், ஆண்டவன் நிறைய சோதிப்பான்டா, ஆனா கைவிட மாட்டான். நீ சோதிக்கும் போதே போய் சேர்ந்துடும் போல இருக்கு. முருகன் அருளால எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிச்சாச்சு. இனிமே கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். நீங்க யாரு சார்? வணக்கம், நான் தான் சனி பகவான். உன்னை திருத்துவதற்காக வந்திருக்கிறேன். என்ன ஏன்டா எப்ப பாரு மூஞ்சி சாணி லாப்டாம வச்சிட்டு இருக்க? பின் என்ன முருகா, 7 வயசு ஆகுது, ஒரு பொண்ணையும் காமிக்க மாட்ற. யோ, நான் 90s கிட்ஸியா? இப்ப வந்த 2K கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு. நான் இன்னும் குழந்தையாவே இருக்கேன். எப்பதான் கல்யாணம் நடக்கும்? சரிடா, இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பா நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்பாடா, பிரைட் ஆயிடுச்சு. ஹலோ, நான் வரலாமா? நீ வந்தனா உனக்கு கொலை பண்ணிடுவேன் உன்னை. சரி முருகா, நான் அப்படியே கிளம்புறேன், நீ பாரு. என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்டா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா. என்ன உன்ன மாதிரி வெட்டி பயணிச்சியா? ஏகப்பட்ட வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். முருகா, எந்த பிரச்சனை இல்லாம நீங்க நான் பாத்துக்கிறேன் முருகா. அப்பாடா, தனியா இருக்கமே நினைச்சோம், இது ஒருத்தி வந்திருக்கா. இவ எதுக்கு திரும்ப வரா? என்னடா ஏகப்பட்ட வேலை நடக்குன்னு திரும்ப வந்திருக்கா? வேலை கிடக்குதான், இருந்தாலும் அவனை விட்டுட்டு போகவே மனசுல. நீ வேற தனியா இருக்கியா, அதான் மனசே கேட்கல. ஹாய் மல்லு, இது நான் சொல்லியா போறீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா அடி தூக்கி போட்டு மீ வெளுத்து விட்டுருவான். பாத்துக்கு ஒழுங்கா ஓடி போயிரு இந்த பக்கம். இதே விளையாட்டுவீராயா? ஐயோ ஐயா ஐயா ஐயா, நிறுத்துங்க. எப்பவும் அவனை நான் தானே போட்டு அடிப்பேன். இன்னைக்கு என்ன நீங்க போட்டு பிறந்துட்டு இருக்கீங்க? நீயே கேளு முருகா, போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. முருகா, நீயே கேளு. ஏதாச்சும் வேணும்னா கேள் தான் சொல்லியிருந்தேன். சிரம கூப்பா, நானும் என்னோ ஏதோ சொல்லிட்டு வந்தேன். ஒரு பக்கெட்டு ஃபுல்லா தண்ணியை கொண்டு வச்சு வச்சுட்டு இதை பூரா ஒயினா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றான். அவனை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேறே ஏன்டா சோகமா இருக்க? ஏதாவது வேணும்னு கேளு, நான் தரேன். முருகா, இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்துல ஒரு டிராகன் வரும்ல, அது வேணும். ஏதாவது பிராக்டிக்கலா கேளு. உண்மையாத்தான் கேக்குறானோ? கேட்க வேண்டியதா? ஒரு ட்ரூ லவ். இந்த டிராகன் நான் கேட்ட முருகா முருகா
முருகா, எனக்கு லைஃப்ல பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க ஒரே ஒரு அழகான பொண்ணு மட்டும் கொடு போதும். எப்ப பாரு அழகான பொண்ணு வேணும், அழகான பொண்ணு வேணும்னு இருக்க. போடாங்கிட்ட இந்த பக்கமா என்ன உன்னை பார்க்க கூடாது. உனக்கு என்னமா வேணும்? எனக்கு அவன மாதிரி பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்ல முருகா. ஒரே ஒரு சின்ன ஆசைதான். பாருடா, இந்த பொண்ணு பார்த்து கத்துக்கடா. உனக்கு எந்த மாதிரி பையமா வேணும்? நல்லா இருக்கணும், மூஞ்சி அழகா இருக்கணும், கண்ணு வந்து குருட்டா இருக்க கூடாது, Dress நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நிறைய சம்பளம் இருக்கணும், லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும், பைக் இருக்கணும், மாமியார் இருக்க கூடாது, நாத்தனார் இருக்க கூடாது, அக்கா தம்பி எதுவும் இருக்க கூடாது, சொந்த வீடு இருக்கணும், எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், துணி துவச்சு கொடுக்கணும், பாத்திரத்தை கழுவணும், Dress வாங்கி தரணும், நகை வாங்கி தரணும். போதும் போது லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இதுக்கு அவனே பரவாயில்லையா தெரியுதே. அவசரப்பட்டு அவனை வேற அடிச்சிட்டோமே. முருகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனது பிறந்த நாளா? நான் உன் பிறந்த நாளுக்கு ஒரு கவிதை சொல்லலாம்னு ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு கவிதையே வரல. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள்னா கவிதை சொல்லலாம். ஆனா அந்த கவிதைக்கே பிறந்த நாள்னா நான் என்ன கவிதை சொல்றது? கோயிலுக்கு வர்ற பொண்ணு கிட்ட என்னடா தகராறு பண்ணிட்டு இருக்க? முருகா, இன்னைக்கு எனக்கு டேய், என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? இன்னும் தூங்கலையா நீ? போனா போகுது பாவம்னு பார்க்காம ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சோதனை கொடுத்தன்னா எப்படி தூக்கம் வரும்? ஒரே கவலையா இருக்கு. ஏதாச்சும் பார்த்து பண்ணு முருகா. முருகா பூரா போய் மதியமே நல்லா தூங்கிட்டா. அதான் ஐயோ, ஒன்னா கேக்குற, நல்லா வாங்கு ஒருக்கா. போட்டு கொடுத்துட்டாரே. ஓஹோ, இப்ப எப்படி தூக்கம் வருதுன்னு மட்டும் பாரு முருகா.